வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிகே. மனிதனுனது கொல்ல இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே. குணா குகை சமீப காலமா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதனால பயங்கர வைரல் ஆச்சு குணா குகை. நம்ம படத்துக்கு அப்புறம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குணா குகை இவ்வளோ பிரபலமா இப்போ இங்கே இருக்கு. எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தாங்க நிறைய பேர் வராங்க இப்போ இங்கே டூரிஸ்ட்டுக்கு இதை பார்க்கறதுக்கு. நாங்களே இப்போ வந்து இதை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து பார்த்தோம். இந்த குணா குகையை பார்த்தே ஆகணும். சரி, நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி ஒரு கம்பேக்கும் கொடுக்கணும். சரி, இந்த ஒரு வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு கம்பேக் நல்ல வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம். கொடைக்கானல்ல குணா குகை. வாங்க போவோம். ஓகே, நம்ம இந்த குணா குகைக்கு வந்த உடனே டிக்கெட் வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் சார்ஜ். ஆனால் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சூசைட் பாயிண்ட்டும் பைன்ஸ் ஃபாரஸ்ட் அதுவும் நம்ம பார்த்தோம். அங்கத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு மண் பாதை, இதுதான் வந்து பழைய குணா குகைக்கு போகிற பாதை. ஆனால் இப்போ புதுசாக நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த வழி தான் எல்லாருமே இப்போ வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, போயிட்டு பார்க்கலாம். குணா குகைக்கு உள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம குணா குகையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஜேக்கப் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த குகை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ கமல் குணா படத்துக்காக ஒரு லொக்கேஷன் தேடும்போது கண்டுபிடிச்சாங்க, ரைட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கொடைக்கானல்ல. இந்த ஜேக்கப் என்றவர் அப்பெல்லாம் வந்து இந்த 4 வீலர் ஜீப் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் அந்த நான் ஒரு பழைய வழி இப்போ காமிச்சல, அந்த வழி தான். அவர் என்ன பண்றாரு, அந்த ஜீப்லேயே வந்து அவர் காணோன்னு முதல்ல தேடுறாங்க. அந்த ஜேக்கப் என்றவரை காணோம் அப்படின்னு வந்து இது கிட்டத்தட்ட குணா படம் ஷூட் நடந்தப்பவே நடந்த சம்பவம். அவர் காணோன்னு தேடும்போது இந்த ஜீப் வந்து டயருடைய தடயத்தை வச்சு ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த குகைக்கிட்ட வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது ஜீப்பு மட்டும் இருந்திருக்கு, ஜேக்கப் இல்லை. அதே சுச்சுவேஷன்ல தான் இங்க குணா படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜேக்கப், காணாம போன ஜேக்கப் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இதெல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லப்படாத ஒரு உண்மை இது.
ஸோ இந்த குகையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் வந்து ஜேக்கப்புங்கிறவரும் ஒரு முக்கிய காரணம். ஓகே, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஜேக்கப்புக்கும். அவர் என்ன ஆனார்னு தெரியல. ஸோ அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நம்ம கமல் சாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். குணா படம் மூலிமா இந்த குகையை கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து பயணம் பண்ணி வந்து இந்த குகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ரிஷியேட் பண்ணலாம். குகை தான் நெக்ஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. குகையை போய் பார்க்கலாம். குகை கிட்ட வந்துட்டோம். எங்கடா குகை அப்படின்னு வந்து கேட்குறீங்கல்ல, எனக்கு பின்னாடி அந்த பக்கம் கேட்டு போட்டுருக்காங்களே, அங்க குகை இருக்கு. இப்போ நான் நிக்கிறேன் இங்க பாருங்க, இங்கேயும் வந்து ஒரு இரும்பு கட்டு செஞ்சு மூடி மறைச்சிருக்காங்க. இதுவும் குகை. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குணா குகை, இதுக்கு முன்னாடி இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வந்து ஒரு பேரும் வந்து இருந்திருக்கு. அதாவது சாத்தானின் சமையல் அறை அப்படின்னு. இங்க பாருங்க, இதுவும் குகை. இங்க என்ன விஷயம், ஏன் இங்க அலோவ் பண்றது இல்லை பெருசு அப்படின்னா, சாதாரணமா இங்க வந்து இந்த மாதிரி வந்து வெறும் வந்து புல்லுதான் வளர்ந்துருக்கும், செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும். நீங்க செடி கொடி தானே வந்து காலை வைப்பீங்க. ஆனா பார்த்தா அது குகையா இருக்கும். அப்படியே உள்ள வந்துட்டீங்கன்னு அப்படின்னா யாராலையும் வந்து கண்டே பிடிக்க முடியாது. இன்னொன்னு இந்த இந்த பாருங்க, அந்த பக்கம் இருங்க பாருங்க, ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த குகை ஒரு குகை போகுதுன்னா இது பக்கத்துல பயங்கரமான குகை, பக்க கிளை குகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஒன்ஸ் வேந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த பக்கம் போறீங்க, எத்தனை அடிக்கு கீழே போறீங்கன்னு யாருமே வந்து கணிக்க முடியாது. இந்த கேட்டு போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு இந்த பக்கமும் வந்து பயங்கரமா வந்து குகைகள் இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து விழுந்துட்டா மீளவே முடியாது. இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் ஏன் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்கன்னு இப்பதான் தெரியுது. இந்த பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளைக்காரன் ஆட்சியின் போது வெள்ளைக்காரங்க வந்து இந்த குகையில தங்கி சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுவும் இந்த வீடியோல நான் ரிவீல் பண்றேன். ஸோ அதனால அந்த வெள்ளைக்காரன் வச்ச பேர் தான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வந்து. ஏன்னா அவன் நைட்ல இங்க தங்கும் போது அவனுக்கு சில அமானுஷ்யமான வந்து சத்தங்கள் அவனுக்கு கேட்டு இருக்கு. மிருகங்கள் சத்தமா இருக்கலாம். ஸோ அதனால அவன் வெள்ளைக்காரன் வச்ச பேர் தான் இந்த டெவில்ஸ் கிச்சன். அதுக்கப்புறம் தான் கமல் அந்த குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் குணா குகை அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் குகைன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா குணா குகை அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் எல்லாம் மேல ஏறி அங்க நம்ம சூசைட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு இல்லையா, சூசைட் பாயிண்ட்ல பாக்குற மாதிரி அங்க ஒரு டாப்ல ஏறி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ் வழியா. அதுதான் ஹை லெவல் வியூவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம், அது மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இந்த குணா குகையை நம்ம முழுசா வந்து பார்த்துட்டோம். நீங்க தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். இப்போ அடுத்ததா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அடுத்ததா இன்னொரு வீடியோ பயங்கர ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளேஸுக்கு போக போறேன். நார்த் பக்கம் தான் போக போறேன். அதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்கு. நான் எந்த ஸ்டேட்டுக்கு போக போறேன்றத முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். உங்களுக்கு டிகே. உந்தான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி சங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழகு வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து